வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர் தாயகத்தில் இப்பொழுது தையிட்டி விகாரை மையப்படுத்திய பிரச்சனை பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஊடகங்களில் இந்த போராட்டங்களை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே மக்கள் இந்த போராட்டத்தை விரும்பி முன்னின்று செய்கிறார்களா? இந்த கேள்வி எழும்புவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றது. தையிட்டி விகார் இடிக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் கொந்தளித்து கருத்துக்களை பதிவிட்ட பொழுது, இது தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அந்த பறிக்கப்பட்ட காணிகள் மீட்டு கொடுக்கப்படுவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் எல்லோரும் பதிவு செய்தது போன்று நானும் காணொளிகளை பதிவு செய்திருக்கின்றேன். ஆனால் மக்களுடைய மனநிலை என்ன என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது இது பல எதிர்மறையான கருத்துக்களை கொண்டதாக அமைகின்றது. தையிட்டி விகாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தமிழர்கள் எடுத்த பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய புத்த தேரர்கள் அவர்கள் வேறொரு கோணத்தில் இதை அணுக ஆரம்பித்து விட்டார்கள். தையிட்டி விகாரை நீங்கள் இடியுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் உங்களுடைய ஆலயங்கள் மீது நாங்கள் கை வைக்க மாட்டோம், காரணம் உங்களுடைய ஆலயங்களை நாங்கள் மதிக்கிறோம், அன்புதான் உலகத்தை காக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்று புத்த தேரர் கருத்தை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை எடுத்து அவர்களை அகிம்சைவாதிகளாக அவர்கள் காட்டிக் கொண்டு விட்டார்கள். ஆனால் தமிழர்கள் போராட்ட களத்தை எடுத்து தங்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த தமிழ் மக்கள் இழக்கப்பட்ட தங்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோபம், அந்த காணி கிடைத்துவிட்டால் தங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்கின்ற மகிழ்ச்சி, இவைகள் அவர்களை உயர்வாக காட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பது நிஜம். ஆனால் இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார்களா, இல்லது இந்த போராட்டம் தொடர வேண்டும், இது நியாயமான போராட்டம் என்கின்ற களத்தில் பயணிக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை வைக்கின்ற பொழுது அதிலே பலவிதமான கருத்துகள் வருகின்றன. நண்பர் ஒருவர் நமக்கு தொலைபேசியில் அழைத்திருந்த நண்பர் அவர் குறிப்பிட்ட கருத்து, நீங்கள் நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டீர்கள், அந்த காணொலியில் தையிட்டி விகாரை இடிப்பது சரி என்கின்ற கோணத்தில் உங்களுடைய கருத்துகள் இருந்தது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா, அல்ல அதை குறித்த செய்திகள் எதையாவது நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை அவர் வைத்தார். அது நியாயமான கேள்வியாகத்தான் இருந்தது. தையிட்டி விகாரை இடிக்க வேண்டும் என்பது ஒரு அரசியல் சார்ந்த போராட்டம், இது மக்கள் சார்ந்த போராட்டம் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு என்றார் அந்த நண்பர். உண்மையிலே இது அரசியல் சார்ந்த போராட்டமா என்ற கேள்விக்குள் நாம் வருகின்ற பொழுது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தமிழ் கட்சிகளை சார்ந்த அரசியல் சார்ந்த தலைவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு எந்த காரணமும் கிடைக்கவில்லை. இதற்கு முன்பு தமிழ் மக்கள் பல விடயங்களில் இன்னல் பட்டு கொண்டிருந்த பொழுதெல்லாம் இதுபோன்று உணர்ச்சிகரமான போராட்டங்களை கட்டி அமைக்காமல் தான் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரு தீவிரமான போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இதுவரை போராடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் இப்பொழுது அதற்காக ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது, அதை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இந்த போராட்டத்திற்கான களத்தை எடுத்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக அரசியல் சார்ந்த ஒரு போராட்டம் அல்லது வாக்கு வங்கியை மையப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் மக்கள் விரும்பி நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல என்று அந்த நண்பர் பதிவிட்டார். இந்த நண்பர் சொன்ன கருத்து உண்மையான கருத்தா, அல்லது அவர் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இதை குறித்து பேசுகிறாரா என்கின்ற பொழுது பெரும்பாலான தமிழ் மக்களுடைய மனநிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது. எதற்காக நாம் இன்னொருவருடைய மதம் சார்ந்த ஒரு விடயத்தை தகர்க்க வேண்டும்? புத்தரும் ஒரு நியாயமாக பயணித்த ஒரு மதவாதிதான். அவருடைய ஆலயத்தை எதற்கு இடிக்க வேண்டும்? அதை கெட்டுகின்ற பொழுதே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். கட்டி முடித்து விட்டாகிவிட்டது, இதன் பின்பு அதை போய் இடிப்பேன் என்பது
இரு மதத்திற்கிடையே ஒரு பெரிய பிளவை உருவாக்கக்கூடிய களத்தை அது கொண்டு வந்து நிறுத்தும். இங்கு வடக்கு கிழக்கு பகுதியில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது, 1000 விதமான கவலைகள் இருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் தங்களுடைய அடுத்த நகர்வுகள் என்ன என்பதை புரியாத ஒரு கோணத்தில் பயணிக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கான விடிவு என்ன என்பதை கணக்கிட்டுத்தான் ஒவ்வொரு பயணங்களும் வரையறுக்கப்பட வேண்டும். இது ஒரு போராட்டத்தை அறிவிப்பதன் மூலம் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கை கட்டுவிப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக இது அமைந்துவிடும். அந்த சூழல் வேண்டாம் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் தையிட்டி விகார் அமைப்பதற்காக பிடுங்கப்பட்ட தமிழர்களுடைய காணிகளை மீட்டெடுப்பது எப்படி என்கின்ற கேள்வி வருகின்றது. அந்த காணி பெறப்பட வேண்டும், இது தமிழர்களுடைய உரிமையான மண், தமிழர்களுடைய வழிபாட்டு இடம் இது என்கின்ற அந்த நிலைப்பாடு எப்படி உறுதிப்படுத்தப்பட முடியும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இந்த கேள்வியும் சற்று சிக்கலான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் காணியை எடுத்துக்கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்ளட்டும் என்றும், அவர்கள் அனுபவித்துக் கொள்ளட்டும், நாம் அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்போம் என்கின்ற மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருந்தால் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் அவைகளை தட்டி கேட்டுதான் தீர வேண்டும். நமக்கான உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது, அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒரு களத்தில் நின்று போராடக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகள் உண்மையிலே அது ஒரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுது அது ஏற்புடையதுதான். இழந்தவர்கள் தங்களுடைய இழப்பை அவர்கள் மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த போராட்ட களத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்தான் இங்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். தேசிய கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கு பல குழுக்களாக தமிழர்களை பிரித்து வைத்து விட்டார்கள். அப்படி பிரித்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு தேசிய கட்சிக்கும் ஒவ்வொரு அணி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு தேசிய நாட்டில் என்றால் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாட்டில் இது போன்ற களங்கள் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. அப்படிப்பட்ட சூழல்தான் ஒரு அணியினர் தேசியத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அணியினரை எதிர்க்கக்கூடிய களத்தை எடுக்கிறார்கள். அப்படி எதிர்க்கக்கூடிய களத்தை எடுக்கக்கூடிய சூழலில் மக்கள் போராட்டம் என்கின்ற அடிப்படையில் அது சார்ந்து இவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதாக கூறிக்கொண்டு தங்களுடைய அரசியல் சார்ந்த ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்கிறார்கள். அப்படித்தான் தையிட்டி விகாரிலும் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியும் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு நேரங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நம்மை ஒரு கணம் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இதுபோன்ற போராட்டங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. நன்றியுடன் இன்பா.